அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசனத்தையும் தொடர்ந்து பேசி வருகிறேன். உங்கள் நலன் பொருட்டை என் குருவருளால் இறையருளால். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என் வாழ்வில் நான் சந்தித்தேன். தாந்திரிகம் மாந்திரத்தை நோக்கி நான் நகர்வதற்கு இந்த நிகழ்வு காரணம். ஒரு முறை என் குருவை சந்தித்தேன். குருவை சந்தித்த பொழுது நமக்கெல்லாம் தெரியும், 3 சக்திகளை தெரியும். பராசக்தியை தெரியும், மகாலட்சுமியை தெரியும், சரஸ்வதியை தெரியும், மகாவிஷ்ணுவை தெரியும், மகேஸ்வரனை தெரியும், பிரம்மாவை தெரியும், கந்தனை தெரியும், கடம்பனை தெரியும், கணபதியை தெரியும். 1000 தெய்வங்கள் தெரிந்தாலும் கூட ஓடி வந்து உதவுவதற்கு ஒரு அற்புதமான சக்தி. சில தெய்வங்களை நெருங்குவதற்கு இப்ப பாத்தீங்கன்னா குரு பயிற்சி 1 வருடம், ராகுகேது பயிற்சி 1.5 வருட காலம், சூரியனுடைய பயிற்சி 30 நாட்கள், செவ்வாய் பயிற்சி 45 நாட்கள், சனி பகவானுடைய பயிற்சி 2.5 வருடம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிக்கே இத்தனை காலம் இருக்கின்றது. இடைப்பட்ட காலத்தில் நசுங்கி போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் விட இந்த 3 தேவதைகளையும் தெய்வங்களையும் நெருங்குவதற்கு மந்திரம், தந்திரம், எந்திரம் எத்தனையோ இருக்குங்க. ஆனா அத்தனையும் நெருங்க முடியுமா? அத்தனையும் குரு சொல்லி தந்து விடுவாரா? நெருங்கத்தான் முடியுமா? ஆனா எளிமையில எளிதில இறைவனை அணுகுவதற்கு தான் அதிகாலத்துல மலை தேசத்தில் வாழ்ந்த அந்த மலைவாசிகளாக இருக்கக்கூடிய அற்புதமான சகோதர சகோதரிகள் தங்கள் பாதுகாப்புக்காக, தங்கள் நலனுக்காக சில மந்திரங்களையும் சில தேவதைகளையும் உருவாக்கினார்கள். இப்போ உதாரணமா பிரத்யேகரா நமக்கு எல்லாம் தெரியும். காளி தெய்வம், அந்த தெய்வ சக்தியை ஒருவர் 2 பேர் உருவாக்குறாங்க. ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. பிரத்யேகரஸ், ஆங்கரஸ் 2 ரிஷிகள் சந்திக்கின்றார்கள். உலக நலன் வேண்டி தன்னை மறந்து தண்ணீரை வாழ்பவன் தான் மனிதன். உலகத்தை நினைத்து வாழ்பவன் தான் ஞானி, மகான், சித்தன், ரிஷி. அவர்கள் யோசிக்கிற அந்த உலக நலன் வேண்டி ஏதாவது ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? உலகத்துக்கே தாய் போன்றவன் பராசக்தி. 3 மூர்த்திகளுக்கும் சக்தியை தரக்கூடியவன் அந்த பராசக்தி. அந்த சக்தியை நாம் உருவாக்குவோமே என்று கூறி தியானத்தில் ஆழ்கிறது பிரத்யேகரஸ், ஆங்கரஸ் என்ற சப்த ரிஷிகள். கடுமையான போராட்டம், தன்னலம் கருதாமல் உருகி 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 ஊனும் உடலும் உருகி அந்த தாயே நினைத்து இருக்கின்றார். விடிலே தோன்றுகின்றார் என் அன்னை பராசக்தி. அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்தது போல தோன்றார். கண்ணில் இருந்து ஆறாக அம்மா அம்மா, பிரபஞ்சத்தில் காண முடியாத பராசக்தியே, இந்த ஏழை ரிஷிகளுக்காக தோன்றினாயே என் அன்னை பராசக்தியே, பிரத்யேகரியே என்று அவர்கள் என்ன வேண்டும், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கல. என் தாய் கேட்கிறது அது உங்களுக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று கேட்டவங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம், உன்னை பார்த்ததே போதும். உலக நலன் வேண்டி கலியுகம் மிக கடுமையானது, மிக மோசமான ஒரு நிலையை இந்த மனித உயிர்கள் சந்திக்க போகின்றன. நீங்கள் வர வேண்டும், இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக இருந்து அருள வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் சொல்வி, நான் உக்ரமூர்த்தி அல்லவா, நான் உக்ரமூர்த்தி அல்லவா, சரவேஸ்வருடைய நெற்றியிலிருந்து தோன்றினன் அல்லவா, சரவரனுடைய நெற்றியில் தோன்றி அந்த மகாவிஷ்ணுடைய உக்ர வடிவமாகிய நரசிம்மரின் உக்ரத்தையே விழுங்கியவள் அல்லவா, என் வழிபாடு உங்களால் சொல்லித்தர முடியுமா, அதை கேட்பவன் சரியாக உணர்வானா என்று சொல்ல கண்டிப்பாக யாரோ ஒருவருக்கு மழை பெய்கின்றது தாயே, அந்த மழையானது கோபுரத்திலும் விழுகின்றது, சாக்கடையிலும் விழுகின்றது, மழையின் குற்றம் அல்ல தாயே, உங்களுடைய அன்பு மழை, சக்தி மழை நனைய வேண்டும் என்று கூறிய பொழுது என் அன்னையை உருவாக்குகின்றார். சிம்ம முகத்தோடு 1000 சிங்கத்தர் 2000 கரத்தோடு என் அன்னை உருவாகின்றார், தோன்றி மறைகின்றார். அவருக்கு மூல மந்திரம், தியான மந்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவதை, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அப்படியெல்லாம் இருக்கின்றது என்று அவர் குரு கூறிய பொழுது, சுவாமி இருக்கட்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் வழிமுறைகள் இருக்கிறது அல்லவா, இத்தனை லட்சம் ஜபம் பண்ணணும், இத்தனை ஹோமம் பண்ணணும், அதுல இவ்வளவு தர்ப்பணம் பண்ணணும், இதெல்லாம் இந்த ஏழைக்கு வாய்ப்பில்லை சாமி. தியானிக்கிறேன் என் தாயை, அவர் அருள் தான் என் வசமாகட்டும், ஆனாலும் எளிமையா ஒண்ணு வேணும் சாமி.
கவலைப்படாதே, ஒரு நிகழ்வை சொல்லிட்டு நாளைக்கு ஒருத்தரை பார்க்க போறேன், வர முடியுமா, வாங்க போலான்னு போறோம். ஒரு இடத்துக்கு போறோம். அது ஒரு இடம்லாம் இப்ப சூழ்நிலை இல்லை. அந்த இடத்துக்கு போறோம். போய் பார்த்தா ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா பட்டு பட்டு டபடபா டபடபா என்று சத்தம். என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா எங்கிருந்தோ கற்கள் வந்து விழுகின்றது. கல்லு மாதிரி பொத்து பொத்துன்னு விழுது. எனக்கு இது ஒண்ணுமே புரியல. சாமி, கல்லு விழுது, நகர்ந்து விடுவோம். தலையை பதம் பார்த்து விட்டால், உடலை பதம் பார்த்து விட்டால் என்ன செய்ய, அவர் அதை பத்திலாம் கவலைப்படல என்று என் கையை பிடித்துக் கொண்டார். ஒரு கல்லு கூட இதன் மேல விடலைங்க. அப்படியே நகர்ந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த வீட்டை நெருங்க கல்லின் வேகம் அதிகப்படுகின்றது. மலை போல் கற்கள் குவிக்கின்றன. சுற்றிலும் நிறைய பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க. உள்ள போய் நிற்கிறார். பார்த்த உடனே அவர் சொல்றார், மகனே, நான் சொல்வதை கவனமாக கேள், மனதை சிதற விடாதே, என் கரத்தை விட்டு விடாதே என்று கூறி அவரு கர்ணபிசாசனி என்ற ஒரு தேவதையை தியானிக்கின்றார். ஓம் கிரீம் கர்ணபிசாசனி கர்ணமே கதையா சுவாகா, ஓம் கிரீம் கர்ணபிசாசனி கர்ணமே கதையா சுவாகா என்று தியானித்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற மந்திரம் ஏற்கனவே எனக்கு அவர் கர்ணபிசாசனி மந்திரத்தை தந்திருக்கின்றார். நான் மனமுருக பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு திடீரென விழுந்த கற்கள் அப்படியே இருக்கின்றன. விழுந்த மாதிரி இருக்கின்றது. அப்பொழுது ஒரு கரகர ஒரு சத்தம், ஒரு மெல்லிய குரல், நீங்கள் இருவரும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள், உடனே நகர்ந்து விடுங்கள். தெய்வ சக்தி இருப்பதனாலும் விஷ்ணுமாயா துணை இருப்பதனாலும் உங்களை விட்டு விடுகின்றேன், நகர்ந்து விடுங்கள். ஏன்னா இந்த வீட்டின் உரிமையாளர் மீது ஏவல் செய்திருக்கின்றார்கள். ஏவல் என்றால் குட்டிச்சாத்தான் ஏவல். என்ன குட்டிச்சாத்தான்? ஏன் விஷ்ணுமாயனே குட்டிச்சாத்தான் என்று சொல்லப்போ இல்லை. உனக்கு ஒரு விஷ்ணுமாயனை மட்டும்தானே தெரியும், உனக்கு கருங்குட்டியை மட்டும்தானே தெரியும். இவன் பெயர் பாஷான குட்டி. பாஷான குட்டிச்சாத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த தேவதை நான் இங்கு இருக்கின்றேன் என்று கூறிய பொழுது, பாஷாணம்னா கல்லு. என்னை தியானிப்பவர்கள் என்னை பெரும்பாலும் இந்த மாதிரி தான் பயன்படுத்துறாங்க என்று கூறிய பொழுது அவர் கண்ணை மூடி தியானிக்கின்றார். கர்மாவின் காரணமாக இது நகர்கின்றது என்று சொல்லிய பொழுது அவர் சொல்ல வேண்டாம், யாரோ செய்த ஒரு வினைக்காக, எதையோ எதிர்பார்த்து செய்த வினைக்காக பாதிக்க வேண்டாம் என்று என் குருநாதர் அங்கு இருந்து தியானிக்கிறார். அவர் தியானித்த பாஷான குட்டி சாத்தானுடைய மந்திரம். பாஷான குட்டி சாத்தா, நமக்கு எல்லாம் கருங்குட்டி தெரியும். ஓம் நமோ பகவதே கருங்குட்டி சாத்தாய கிருஷ்ணவர்ணாய மோகன ரூபாய ஸ்வர்ணாலங்கிருதாய ரத்தினவீட சம்சிதாய குர்ஷி சாஸ்திரே மம வசம் அதிசீக்கிரம். இது கருங்குட்டி பகவானுடைய மந்திரம் தான், வடமொழி மந்திரம். இதே கருங்குட்டி மந்திரமும் இருக்குங்க. ஓம் குட்டி குட்டி மாய குட்டி மந்திர குட்டி இந்த குஞ்சு சடையும் கோம்பிய திருமுடியும் கொடுவோர் உள்ள பல்லும் கோட்டு ஒரு உள்ள நாக்கு படி வயிறு மரண நெஞ்சு கிங்கிணியும் பொண்ணு முடிகோடும் கையில் செம்மங்காலை வளர்த்திக்கிற நடந்தவளையும் வருங்குட்டி சாத்தான் காஞ்சனம்பாறை காலை நடந்தவளையும் வருங்குட்டி சாத்தான் வாபா விடி விடி துளி துளி மசக மசக என்ற இடப்பாகவும் வளப்பாகவும் வசமாயிட்டு கடிகடி பிடி பிடி கருங்குட்டி சாத்தானின் குருவினானே சுவாமி என்று அவர் தியானிக்கின்ற விழுகின்ற கல்கள் நகர்கின்றன. கையில் தண்ணி எடுக்கிறார். கங்கா யமுனா சிந்து காவேரி அதை தெளிக்கின்றார். தெளித்து அந்த இந்த இடத்தை விட்டு அகழ்ந்தார். பார்த்தாயா, 1000 தேவதைகளுங்க. என் அன்னை பராசரிக்கே கோடி கோடி யோகினிகளும் டாகினிகளும் துணை இருக்கும் பொழுது எளிதாக நான் மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு தேங்காய் படைத்தை உடைத்து விட்டு, பராசக்தி, நான் பத்ரகாளி உபாசகன், நான் பத்ரகாளியின் உடம்பில் ஏற்றிக்கொண்டேன், பத்ரகாளியை பற்றி அனைத்தும் தெரிந்தது போல் கதை விடுவதெல்லாம் கிடையாது மகனே. எல்லோருக்கும் தெரியும். ஆனா அந்த பயிற்சி அது எனக்கு அதுதான் ஒரு மந்திரம் கத்துட்டா மட்டும் போறாதுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உலக நலன் வேண்டி பிறர் நலன் வேண்டி அதை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த மந்திரம் நமக்கும் பலன் தரும். அந்த வகையில் ஒரு அற்புதமான கருங்குட்டி பகவானுடைய மந்திரம் இப்ப பாஷான குட்டி மந்திரம் இப்ப நான் சொல்ல போறேன். ஓம் கிரீம் நமோ பகவதே பாஷான குஷி சாஸ்தாய சர்வஜன பிரியாய மம வசம் குரு குரு ஹும் பல் ஸ்வாகா. இது கரும்பு பாசான குட்டி சாத்தானுடைய மந்திரம் என்று அந்த மந்திரத்தை நன்றி தெரிவித்து என் குருநாதர் தியானித்தார். அப்புறம் அந்த பூஜை முறைகள் எல்லாம் செய்தார். ஒரு குருதி பூஜை பண்ணார். அவர் பண்ணிட்டு திரும்ப சொன்னார். ஒரு 101 தடவை அந்த மந்திரத்தை ஜபித்தார். ஓம் கிரீம் நமோ பகவதே பாஷான குஷி சாஸ்தாய சர்வஜன பிரியாய மம வசம் குரு குரு ஹும் பல் ஸ்வாகா. ஓம் கிரீம் நமோ பகவதே பாஷான குஷி சாஸ்தாய சர்வஜன பிரியாய மம வசம் குரு குரு உம்பல் சுவா என்று தியானித்து நகர்ந்தார். எத்தனை இருக்குங்க. பார்வையற்ற ஒருவன் யானையை தடவி பார்த்து யானை இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னதை போலத்தான் மந்திர சாஸ்திரங்களும் மாந்திரியமும் தாந்திரிகமும். அவசரப்பட வேண்டாம்.
நிதானமாக பொறுமையாக கடைசி அஸ்திரமாக பயன்படுத்தக்கூடியதுதான் மாந்திரிகம். அந்த வகையில பாஷானு குஸ்தி சாத்தான் 391 சாத்தன்மார்ல ஒரு 16 சாத்தன்மார்கள் அதி முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். காரணம், அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லுவாங்க. 276 பாடல் பெற்ற தலம், 3 பாடல் பெற்ற தலம்னு சொல்ல இல்லை, ஆயிரக்கணக்கில் இருந்தது. இவர்கள் சென்று நின்று பாடியதுதான் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்ச காலம். நம்ம எப்பவுமே நல்லதையும் நல்ல விஷயங்களையும் நம்மோடு வைத்துக் கொண்டோம். அதுதான் காரணம். நாம் கற்றது. நான் கஷ்டப்பட்டு ஓடி 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 அந்த உட்கலந்த அந்த தாந்திரிகத்தை உங்கள் நலன் பொருட்டே சொல்கின்றேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். என் விஷ்ணுமாயா கருங்குட்டி பாவனுடைய கருணையிலுடைய ஆசை, என் அன்னை பிரத்யேகருடைய அருளாசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில கிடைக்கும்.